அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்க ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நாம 12 ராசிகளுக்கான வாழ்க்கை முழுவதும் ஆன பொதுவான பலன்கள், அவருடைய பொதுவான குணாதிசயங்கள், அவருடைய பிறவி பயன் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை ரகசியங்கள், அந்த ராசியினுடைய ரகசியங்கள், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம ரிஷப ராசிக்கு வாழ்க்கை முழுவதும் பொதுவான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பொதுவான குணாதிசயங்கள், அவர்களின் மனநிலை, பலம், பலவீனம், வாழ்க்கை அணுகுமுறை, குடும்பம், நட்பு, காதல், பணம், தொழில் மற்றும் ஆன்மீக எண்ணங்கள் என அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் இதில் சொல்லப்படும் பல விஷயங்கள் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரடியாக பொருந்தக்கூடியவை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ முதல் முறையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க. முதலில் ரிஷப ராசி என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ரிஷபம் என்பது ராசி மண்டலத்தின் 2வது ராசியாகும். இந்த ராசியின் சின்னம் காளை. காளை என்பது அமைதி, உறுதி, உழைப்பு, பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் அடையாளமாக கருதப்படுகின்றது. அதுபோலவே ரிஷப ராசியில் பிறந்தவர்களும் அமைதியான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களின் பொறுமையை யாராவது தொடர்ந்து சோதித்தால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் உறுதியானதாக இருக்கும். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் அழகு, கலை, வசதி, செல்வம், ஆடம்பரம், அன்பு மற்றும் குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறார். அதனால் இந்த ராசி பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அழகுணர்வு அதிகமாக இருக்கும். நல்ல ஆடைகள், நல்ல வீடு, சுத்தமான சூழல், தரமான உணவு, வசதியான வாழ்க்கை ஆகியவற்றில் அதிக விருப்பம் இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் பொறுமை. அவர்கள் எந்த வேலையையும் அவசரப்படாமல் செய்வார்கள். மெதுவாக சென்றாலும் உறுதியாக இலக்கை அடைவார்கள். வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு இந்த குணமே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் ஒருவரை எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த உறவை கடைசி வரை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் உண்மையான நண்பர்கள் இருப்பார்கள். குடும்பத்தை மிகவும் மதிப்பார்கள். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகியோருக்காக கடுமையாக உழைப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய எண்ணமாக இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் திறமை இருக்கும். அதைவிட முக்கியமாக சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பதில் சிறந்தவர்கள் இவர்கள். தேவையில்லாத செலவுகளை விரும்ப மாட்டார்கள். எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். இதுவே அவர்களின் பலமாகவும் சில சமயங்களில் பலவீனமாகவும் மாறுகிறது. புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் ஆரம்பத்தில் தயக்கம் இருக்கும். ஆனால் உண்மையில் அது நல்லது என்று புரிந்து கொண்டால் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு இயற்கையை மிகவும் பிடிக்கும். மரங்கள், தோட்டம், விவசாயம், பசுமை நிறைந்த இடங்கள் போன்றவற்றில் மன அமைதி கிடைக்கும். நகர வாழ்க்கையை விட அமைதியான சூழலை அதிகம் விரும்புவார்கள். உணவு விஷயத்தில் நல்ல ரசனை இருக்கும். சுவையான உணவுகளை விரும்புவார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமாக உண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தை பேணுவதற்கு ஒழுங்கான உடற்பயிற்சி அவசியம். கோபம் குறைவாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து யாராவது தொந்தரவு செய்தால் ஒரே நேரத்தில் கடுமையான எதிர்வினைவை கொடுக்கக்கூடும். அதே நேரத்திலும் கூட. அதனால் பலர் இவர் அமைதியானவர் இப்படியும் பேசுவாரா என்று ஆச்சரியப்படுவார்கள். காதல் வாழ்க்கையில் மிகவும் உண்மையாக இருப்பார்கள். ஒருவரை மனதார நேசித்தால் அவரை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். நம்பிக்கை மற்றும் நேர்மை இவர்களுக்கு மிகவும் முக்கியம். பொய், துரோகம் போன்றவற்றை எளிதில் மன்னிக்க மாட்டார்கள். திருமண வாழ்க்கையில் பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் நலனுக்காக உழைப்பார்கள். வாழ்க்கை துணையிடம் அன்பும் பாதுகாப்பும் வழங்க விரும்புவார்கள்.
தொழில் வாழ்க்கையில் மெதுவாக வளர்ந்தாலும் நிலையான முன்னேற்றம் காண்பார்கள். வங்கி, நிதி மற்றும் நிலம், கட்டுமானம், விவசாயம், கலை, இசை, அழகு, ஆடை, உணவகம், நகை, வணிகம் போன்ற துறைகளில் நல்ல வெற்றியை பெறும் வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிகளிடம் நம்பிக்கையை பெறுவார்கள். காரணம், எந்த வேலையும் முழு பொறுப்புடன் செய்து முடிப்பார்கள். இவர்களின் பலவீனங்களில் முக்கியமானது பிடிவாதம். சில சமயங்களில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தாமதிப்பார்கள். அதனால் சில நல்ல வாய்ப்புகள் தள்ளி போகும். இவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு மிகவும் முக்கியம். பொருளாதார பாதுகாப்பு, குடும்ப பாதுகாப்பு, மன நிம்மதி ஆகியவை இருந்தால் மட்டுமே முழுமையாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது, மகாலட்சுமி, சுக்கிர பகவான், அம்மன் வழிபாடு போன்றவற்றில் நம்பிக்கை வைப்பார்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தாமதமாக வரலாம். ஆனால் இந்த வந்த வெற்றி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். இது இவர்களின் முக்கியமான பலமாகும். நண்பர்களே, ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே. ஒருவரின் முழுமையான வாழ்க்கை பலன்கள் அவருடைய ஜாதகம், லக்னம், கிரக நிலைகள், தசாபுக்தி, நவாம்சம் உள்ளிட்ட பல காரணிகளை பொறுத்து மாறுபடும். எனவே இந்த வீடியோவை ரிஷபராசியின் பொதுவான குணாதிசயங்களாக புரிந்து கொள்ளும் நோக்கில் பார்க்கவும். ரிஷப லக்னத்துக்கும் இது பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரிஷப ராசி பற்றி மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் ரிஷப ராசியின் கல்வி, தொழில், திருமணம், பண வரவு, சொத்து, குழந்தை பாக்கியம் மற்றும் வாழ்க்கை முக்கிய திருப்பங்களை விரிவாக பார்த்திருக்கிறோம். அடுத்து நாம ரிஷப ராசியின் தனித்துவமான குணநலன்கள் என்னன்னு பார்ப்போம். அசைக்க முடியாத மன உறுதி, இதுதான் அவர்களுடைய முதல் குணாதிசயம். ஒரு முடிவை எடுத்தால் அதை எளிதில் மாற்ற மாட்டார்கள். 2, மெதுவாக வளர்வார்கள், ஆனால் நிலையாக உயர்வார்கள். வேகத்தை விட நிலைத்தன்மையை விரும்புவார்கள். 3, பணத்தின் மதிப்பை நன்கு அறிவார்கள். சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் திறமைசாலிகள். 4, நம்பிக்கை கொடுக்க நேரம் எடுப்பார்கள். ஆனால் ஒரு முறை நம்பிக்கை கொடுத்துவிட்டால் இறுதி வரை உறவை காப்பாற்றுவார்கள். அமைதியான குணம், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பார்கள். 6, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. தொடர்ந்து தொந்தரவு செய்தால் கடுமையாக எதிர்ப்பார்கள். 7, சொகுசு மற்றும் தரமான வாழ்க்கையை விரும்புவார்கள். அழகான வீடு, நல்ல உணவு, தரமான பொருட்கள் மீது ஈர்ப்பு இருக்கும். 8, இயற்கையை நேசிப்பார்கள். தோட்டம், மரங்கள், விவசாயம், பசுமை நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. குடும்பத்தை முதன்மையாக நினைப்பார்கள். 9, குடும்ப நலனுக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். 10, ரகசியங்களை பாதுகாப்பார்கள். தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அனைவரிடமும் பகிர மாட்டார்கள். 11, நல்ல நினைவாற்றல். நடந்த சம்பவங்களையும் மனிதர்களின் நடத்தையும் நீண்ட காலம் நினைவில் வைத்திருப்பார்கள். 12, மன்னிப்பார்கள், ஆனால் மறக்க மாட்டார்கள். துரோகம் செய்தவர்களை மீண்டும் எளிதில் நம்ப மாட்டார்கள். 13, கலை உணர்வு அதிகம். இசை, ஓவியம், அலங்காரம், ஆடை, நகை போன்றவற்றில் நல்ல ரசனை இருக்கும். 14, அவசர முடிவுகளை விரும்ப மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள். 15, வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள். சொன்ன சொல்லை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். 16, உழைப்பை நம்புவார்கள். அதிர்ஷ்டத்தை விட முயற்சியால் முன்னேற வேண்டும் என்று கருதுவார்கள். 17, மன அழுத்தத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் கவலைப்பட்டாலும் வெளியில் அமைதியாக இருப்பார்கள். 18, உணவில் நல்ல ரசனை. சுவையான உணவை விரும்புவார்கள். சிலருக்கு இனிப்புகள் மீது ஈர்ப்பு இருக்கும். 19, பொருளாதார பாதுகாப்பு முக்கியம். எதிர்காலத்திற்காக முதலீடு மற்றும் சொத்து சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். 20, நம்பிக்கைக்குரிய மனிதர்கள். நண்பர், குடும்ப உறுப்பினர், பணியாளர் என எந்த பொறுப்பையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவார்கள். இவை ரிஷப ராசியுடன் பொதுவாக தொடர்புபடுத்தப்படும் ஜோதிட கருத்துக்கள். ஒருவரின் முழுமையான குணநலன்கள் அவர்களின் முழு ஜாதகம், வளர்ப்பு, வாழ்க்கை அனுபவம் மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலைகளால் அமைவதினால் எல்லாருக்கும் இவை ஒரே அளவில் பொருந்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம். இது மாறுபடும். நாம் மேற்கொண்டு சொன்ன அனைத்துமே ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தின் பொதுவான குணநலன்கள் தான்.
இந்த வீடியோ வந்து இந்த உங்க பலன்கள் வந்து தனிப்பட்ட வகையில மாறுபடும். தனிப்பட்ட வகையில உங்களுக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். திரையில தெரிகிற இமெயில் ஐடி contact@asrealm@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா மேற்கொண்டு எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து துல்லியமாக கணிக்க முடியும். இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகவும் முக்கியமா நான் சொன்னதுல இது எவ்வளவு உண்மை, ரிஷபராசிக்காரர்களோ ரிஷப லக்னத்துக்காரர்களோ இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எத்தனை நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நான் என்னுடைய கணிப்புகளை இன்னும் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி இன்னமும் அக்யூரேட்டா சொல்றதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிஷப ராசி சுக்கிரனுடைய ராசி. பார்ப்பதற்கே தோற்றமும் பொலிவும் அட்ராக்டிவா, அவங்க ரொம்ப பொலிவா இருக்கக்கூடியது அவங்களுடைய முக்கியமான குணநலம். அதனால வந்து அழகு நிறைந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், அறிவு நிறைந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், அன்பு நிறைந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், ரிஷப ராசியிலோ ரிஷப லக்னத்திலோ பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று தனிப்பட்ட வகையில ஜோதிடரா என்னால சொல்ல முடியும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துறதுக்கு நன்றி. வணக்கம்.